2 cross 2 கியூப் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா மூணு ஃபார்முலா மட்டும்தான். இதோடைய பேசிக் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 2 cross 2 கியூபோடைய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. ஸோ ரைட் அப்படின்னா ஆர், லெஃப்ட் அப்படின்னா எல். இது வந்து அப்பு, இது வந்து டவுன், அண்ட் வந்து இது ஃபேஸ் பக்கம் இருக்கிறதுனால எஃப், இது பேக் பி. ஸோ இது தெரிஞ்சால் போதும், இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த 2 cross 2 கியூபை வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஃபுல்லாமே நம்ம ஒயிட் கொண்டு வர போகிறோம். அட் த சேம் டைம் இந்த சைடில் உள்ள ரெண்டு கலரையுமே நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ 50% கியூபை வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணாலே போதும். 50% கியூப் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா அண்டு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் எடுத்துக்கிறோம். கியூபில் நம்ம மேலே வந்து ஒயிட் கொண்டு வரணும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. இப்போ ஒயிட்டுக்கு கீழே, அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிற சைடில் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், ஒயிட் அண்டு க்ரீன். ஸோ சேம் ஒயிட் அண்டு க்ரீனை நம்ம இங்கே அல்லது இங்கே இந்த ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம கொண்டு வரணும். ஒயிட் அண்டு க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம். ஒயிட் அண்டு க்ரீனை இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா RIDI. ஸோ ஆர் அப்படின்னு சொன்னால் கிளாக் வைஸில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். RI அப்படின்னு சொன்னால் ஆன்டி கிளாக் வைஸில் இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் RIDI எல்லாத்துக்குமே. இப்போ டின்னு சொல்லும்போது டி கிளாக் வைஸ், டிஐ அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், சரிங்களா? ஸோ அந்த க்ரீன் அண்ட் ஒயிட்டை வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம். இங்கே அல்லது இங்கே ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். RIDI RD RIDI RD RIDI RD. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் க்ரீனும் இப்போ நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. அதுக்கு கீழே ரெட் இருக்குது. அப்போது இந்த ரெண்டில் நம்மளுக்கு ஒயிட் அண்ட் ரெட் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரணும். ஸோ ஒயிட் அண்ட் ரெட்டு இங்கே இருக்குது. அதே ஃபார்முலா RIDI RD பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. இப்போ மூணுமே சேர்ந்துருக்கு. இங்கே க்ரீன் சேர்ந்துருச்சு, ரெட்டு சேர்ந்துருச்சு. அடுத்து ஒயிட் அண்டு ப்ளூ, ஒயிட் அண்ட் ப்ளூ இப்போ இங்கே இருக்குது. அதே ஃபார்முலா அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். RIDI RD RIDI RD RIDI RD. ஸோ இதே ஃபார்முலா நம்ம போட்டோம்னா இப்போ மேலே ஃபுல்லாக ஒயிட் வந்துடும். அதே நேரத்தில் இந்த சைடில் உள்ள எல்லாமே ஒரே மாதிரி சேர்ந்துடும், சரி? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணி மேலே ஃபுல்லாக ஒயிட்டும் அதே நேரத்தில் ரெண்டு கலராக ஒரு பேராகவும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போது செகண்ட் ஃபார்முலாவை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த ஒயிட்டை அப்படியே கீழே கொண்டு போயிடணும். கீழே கொண்டு போயிட்டு எல்லோ, அதாவது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா எல்லோ இங்கேயும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் அந்த மாதிரி இப்போ கிடையாது. ஸோ இந்த எல்லோவை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு இப்போ மேலே தெரிகிற அதே ஃபார்முலாவை நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். யூனா அப்பு, சரிங்களா? RU RIU RUU RI. இந்த ஃபார்முலா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே பாருங்கள், அந்த ஒயிட்டும் அந்த பேரான கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ திருப்பி அதே ஃபார்முலா RU RIU RUU RI. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எல்லோ, இந்த பக்கம் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி எல்லோ. ஸோ இது வந்ததுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம திருப்பி அப்ளை பண்ணுறோம். RU RIU RUU RI. ஸோ இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை நம்ம போட்ட உடனே நம்ம கிட்டத்தட்ட 90% கியூபை வந்து முடிஞ்ச மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டும் அதே நேரத்தில் எல்லா கலரும் சேர்ந்துருச்சு. இப்போ மேலே எல்லோ சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லோவுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பேரா சேரும், சரிங்களா? ஒருவேளை பேரா சேர்ந்துருச்சுன்னா இதை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிக்கோங்க. அதாவது இப்போ இருக்க இந்த கலரை நம்மளுடைய பின்னாடி சைடில் வச்சுக்கணும். ஒருவேளை பின்னாடி எந்த கலருமே சேரலை அப்படின்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் இந்த கலரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார்முலா RIFRIBB அப்படின்னா பி. இப்போ கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி வரும். இது ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து BB RFI RIBB R2 பண்ணிட்டோன்னா ஸோ கியூப் வந்து சால்வ் ஆயிருச்சு.